ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக 44,376 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதுவரை 26 லட்சம் வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மனி இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மேற்குவங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளிலும் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் 5,73,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் 14,59,000 பேர் வாக்களிக்க உள்ளதாக தெரிவித்தார். 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மகளிர் மட்டும் நிர்வகிக்கும் 325 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1,06,418 வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், பதற்றமானவை என்று கண்டறியப்பட்ட 5,949 வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 4,18,000 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை தமிழகத்தில் 543 கோடி ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். நம்ம டோட்டல் எலக்டோரல் ஸ்ட்ரென்த் 5.73 crore. அதில் ஃபீமேல் எலெக்டர்ஸ் 2.93, மேல் எலெக்டர்ஸ் 2.83, தேர்ட் ஜெண்டர் 7,728. நமக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 14,59,039. சர்வீஸ் எலெக்டர்ஸ் பார்க்கணும்னா 68,501. அதில் for the first time நமக்கு police personnel in Tihar Battalion 909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. நமக்கு மொத்தமா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064. Polling station locations 33,133. Total machines, total ballot units is 1,06,418. Control units 75,064. VVPAT 75,064. Polling personnel mottama paakanumna 3,60,068. CAPF deployed 300 companies. Mottama police personnel 83,875. Counting centers பொறுத்தவரைக்கும் 62 counting centers have been approved. Interception பொறுத்தவரைக்கும் total rupees 1,262 crore approximately. அதிலிருந்து seizure rupees 543 crore. இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி துர்கா மூர்த்தி தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தவறாமல் வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நமது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிளஸ் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று தபால் வாக்குகளை பெற்று நம்ம அந்த பணியை சிறப்பா முடிச்சிருக்கிறோம். இதுல வர முடியாதவங்க எல்லாமே அருகாமையில உள்ள வாக்குச்சாவடி மையங்கள்ல சென்று தவறாமல் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். அதற்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸும் கொடுத்துருக்கிறோம். அவங்களுடைய ஹெல்ப்ல நீங்க தவறாமல் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். மேலும் நமது மாவட்டத்தில் உள்ள பார்வையற்ற வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் பிரெய்லி முறைப்படியிலேயே பிரிண்ட் பண்ணி அனைத்து பார்வையற்ற வாக்காளர்களுக்கு வீடுகளுக்கே வழங்கி இருக்கிறோம். அதை எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நமது மாவட்டத்தில் 1,781 வாக்குச்சாவடி மையங்களில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தவறாமல் தங்களுடைய வாக்குச்சாவடி மையங்களில் சென்று வாக்கினை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மை ஓட் நாட் ஃபார் சேல்.
மேற்கு வங்கத்தில் 1478 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவுக்காக 44,376 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 5,444 வாக்குச்சாவடிகள் 100% பெண்களால் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பலூர்காட், அசன்சோல் மற்றும் தக்ஷின் சட்டப்பேரவை தொகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளால் செயல்படும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப்காஸ்டிங் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாத்துக்கு நோட்டு எனக்கு ஒரு டவுட்டு, காசை நீட்டி ஓட்டு கேட்கும் ஆளாக்கு அவுட்டு. ஓட்டு நம்ம உரிமை, உணர்ந்துக்கிட்டா பெருமை, காசை வாங்கி ஓட்டு போட்டா தீந்துடுமா வறுமை. நேர்மைங்க யாரு தேடி தேடி பாரு, உண்மையான தேர்தலுக்கு ரூபாயலுக்கு கூறு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஆண்டு இதே நாளில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதிகளின் செயலால் உயிரிழந்த அப்பாவி மக்களை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் தீவிரவாதிகளின் செயலை நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று கூறியுள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தருணத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக நாடு ஒருங்கிணைந்து நிற்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதுவரை 26 லட்சம் வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை பதிவாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் டிஜிட்டல் பதிவேற்ற முறைக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஆந்திரா, உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய பதிவேற்ற முறையில் தற்போது நடைபெற்று வருகிறது. கர்நாடகா, கோவா, மிசோரம், ஒடிசா, சிக்கிம், அந்தமான், லட்சத்தீவு, தில்லி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பது தொடங்கியுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் அப்பகுதியில் உள்ள வீடுகள் தொடர்பான விவரங்கள், வீட்டு வசதி நிலவரம் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது. இந்தியா, ஜெர்மனி இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் பெர்லினில் அந்நாட்டில் வாழும் இந்தியர்களிடையே உரையாற்றிய அவர், இருநாட்டு அரசுகளிடையேயான உறவுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். கலாச்சாரம், கலை உள்ளிட்ட துறைகளில் இந்தியா, ஜெர்மனி இடையே நீண்டகால உறவுகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஐரோப்பியாவில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்கு நாடாக ஜெர்மனி திகழ்வதாக அவர் கூறினார். ஜெர்மன் நாட்டின் 2000த்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜெர்மனியில் வசிக்கும் 3,70,000 இந்தியர்களின் பங்களிப்பையும் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் பிரிட்டன் ஏர் சீஃப் மார்ஷல் ரிச்சர்ட் நைட்டனுடன் லண்டனில் ஆலோசனை மேற்கொண்டார். அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். உலகளாவிய பாதுகாப்பு சூழல் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜோகன்னஸ்பர்க்கில் இப்போட்டி இரவு மணி 9:30க்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தென்னாப்பிரிக்கா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செனக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆகாஷ் பால், சுதீப்தா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷெயோயுன் லியூவை வென்றார். பானிப்பட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சூர்யான்ஷியை வென்றார். இப்போட்டியில் ஹர்ஷினி நாகராஜ், அகன்ஷா திலீப் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக 44,376 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதுவரை 26 லட்சம் வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா, ஜெர்மனி இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.